வறுவலுக்கு தேவையான மசாலாக்களை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். 3 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 தேக்கரண்டி வர கொத்தமல்லி, 1 தேக்கரண்டி சீரகம், 1 தேக்கரண்டி சோம்பு, 6 வரமிளகாய், 1 தேக்கரண்டி மிளகு, 1 பிரிஞ்சி இலை. இதெல்லாம் ஓரளவுக்கு வறுபட்டதும் துருவன 2 தேக்கரண்டி தேங்காயை சேர்த்துக்குவோம். நல்லா வறுபட்ட மசாலாக்களை அரைக்கிறதுக்காக ஆற வச்சிருவோம். அடுத்து 3 தேக்கரண்டி எண்ணெயில 2 கொத்து கருவேப்பிலை, 200 கிராம் நறுக்குன சின்ன வெங்காயம், சேர்த்துக்கிட்ட வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கினதும் 2 பச்சை மிளகாயை 2ஆ பிளந்து சேர்த்துக்குவோம். 60 கிராம் அரைச்சு வச்சிருந்த இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்குவோம். அடுத்து நறுக்கி வச்சிருந்த 200 கிராம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிருவோம். இப்ப வறுத்து ஆற வச்சிருந்த மசாலாக்களை அம்மியில வச்சு நல்லா அரைச்சு எடுத்துக்குவோம். இப்ப கழுவி வச்சிருந்த 1/2 கிலோ கோழிக்கறியை சேர்த்து அது கூடவே 1/2 தேக்கரண்டி மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 2யும் சேர்த்து கறியை நல்லா பிரட்டி விட்டுருவோம். இப்ப அரைச்சு வச்சிருந்த மசாலாக்களையும் கோழிக்கறியோடய சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு 1 சொம்பு தண்ணியை சேர்த்து கறி நல்லா வேக விட்டுருவோம். கோழிக்கறி நல்லா வெந்ததும் துண்டு துண்டா நறுக்கி வச்சிருந்த குடமிளகாயை சேர்த்து கொத்தமல்லி இலையை தூவி விட்டு கறியை இறக்கிடலாம். சூடான கடாய் கோழிக்கறி வறுவலுக்கு இப்ப சாப்பாடு தயாராயிடுச்சு. இதோட இட்லியை சேர்த்து சாப்பிடவும் அவ்வளவு அருமையா இருக்கும். அதுக்காக இட்லியவும் சுட்டு எடுத்துக்கிட்டோம்.
சூடான இட்லி சாப்பிட தயாராயிடுச்சு. கோழிக்கறியோட சேர்த்து இப்ப அதை சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். பலவிதமா கோழிக்கறியை வறுவல் பண்ணி சாப்பிட்டுருப்போம். அதுலயும் இந்த கடாய் கோழிக்கறி வறுவல் தனித்துவமானது.